தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமைவதாக என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனை என்னவென்றால், கண்ணீரை காண்கின்ற தேவன். இதில் இந்த ஆதியாகமம் 21 தண்ணீர் தீர்ந்தவுடனே குழந்தை அழுதது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே, இதே போன்றுதான் நம் வாழ்க்கையிலும் ஒரு சில குறைபாடுகள் நேரிடும் பொழுது நாம் இறைவனிடம் கண்ணீர் வடித்து முதலில் நம் பாவங்களை அறிக்கை விட வேண்டும். இதில் 20 பார்க்கும் பொழுது ஒரு சில குறைபாடுகள், அதாவது ஆபிரகாமுடைய மனைவியை அமலேக்கு அவன் கடத்தி கொண்டு, அதாவது அவள் என் சகோதரன் என்று கூறின உடனே அந்த அபிமெலேக்கு அவளை திருமணம் செய்ய அழைத்து கொண்டு சென்று விட்டான். உடனே கர்த்தர் என்ன செய்தார், அந்த அபிமெலேக்கினுடைய சந்ததியினுடைய அனைவருடைய கற்பத்தையும் அடைத்திருந்தார். பிரியமானவர்களே, பிறகு ஆபிரகாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த குறைபாடு நீங்கினது. வேலைக்காரிகளையும் அவருடைய சந்ததியார் அனைவரும் பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று ஆதியாகமம் 20:18 பார்க்கின்றோம். இதே போன்று நம் வாழ்க்கையிலும் ஒரு சில பாவங்களாலும் சாபங்களாலும் சில தடைகள் காணப்படும் பொழுது நாம் இறைவனிடம் அமர்ந்திருந்து கண்ணீரோடு இறைவனிடம் நாம் மன்றாடும் பொழுது நம் கண்ணீரின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்து ஆசீர்வாத தடைகளை நீக்கி விடுவார். ஆகவே இந்த கிருபையின் நாட்களை, லென்த் என்ற நாட்களை அனுசரித்து கொண்டிருக்கும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை கண்ணீரோடு இறைவனிடம் தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்தை, அதனால் வந்த சாபத்தை நீக்கி பிள்ளையின் சத்தத்தை கேட்டது போன்று நம் அழுகையின் சத்தத்தை கேட்டு நம் குறைகளையும் இந்த மாதத்திற்குள் அதை நிறைவாக்கி கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் மகிழ்ச்சி அடைய செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் பிள்ளையின் அழுகுரலை கேட்ட நீர் அழுகையின் கண்ணீருக்கு பதில் தேரும் தெய்வம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா, நாங்களும் இந்த கிருபையின் நாட்களில் அறியாமலும் அறிந்தும் செய்த பாவங்களை கண்ணீரோடு உம்மிடம் அறிக்கையிடுகின்றோம். எங்கள் கண்ணீரை கண்டு பாவங்கள் சாபங்களையும் நீக்கி அதனால் உள்ள ஆசீர்வாத தடைகளையும் எங்களிடமிருந்து முற்றிலும் அகற்றி பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாற்றி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எங்களையும் எங்கள் சந்ததியும் மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.